ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பில் இயல் 4, 5, 6. ஸோ இதுலேருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, கற்றோர்க்கு கல்வி நலனே கனலல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, குமரகுருபரர். இரண்டாவது கேள்வி, நீதிநெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 102. மூன்றாவது கேள்வி, குமரகுருபரர் எழுதிய சிற்றிலக்கியங்களுள் தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை பதிற்று பத்தாந்தாதி. அதாவது இது யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பார். நான்காவது கேள்வி, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாலடியார். ஐந்தாவது கேள்வி, கத்தியை தீட்டாதே முந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு. ஆறாவது கேள்வி, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்னும் கருத்தை கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, விஜயலட்சுமி பண்டிட். ஏழாவது கேள்வி, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குலோத்துங்கன். எட்டாவது கேள்வி, தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவி கல்யாண சுந்தரனார். முக்கியமான கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3:1:4:2. 10வது கேள்வி, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. சா. குப்புசாமி. 11வது கேள்வி, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 வகைப்படும். 12வது கேள்வி, செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் வேற்றுமை. முக்கியமான கேள்வி இது. அடுத்ததா 13வது கேள்வி, 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் பயன்படுத்தப்படும் வேற்றுமை உருபு? ஆன்சர் ஆப்ஷன் டி, இல். 14வது கேள்வி, நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தரர். 15வது கேள்வி, எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருத்தொண்டர் தொகை. 16வது கேள்வி, தேவாரம் என்னும் பாடல் தொகுப்பை தொகுத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நம்பியாண்டார் நம்பி. 17வது கேள்வி, சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7ஆம் திருமுறை. 18வது கேள்வி, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கலித்தொகை. 19வது கேள்வி, கலையழகு மிகுந்த மின்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செம்பியன் கண்டியூர். 20வது கேள்வி, கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 150 பாடல்களை கொண்டது. 21வது கேள்வி, பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை? ஆன்சர் ஆப்ஷன் பி, அளந்தவர்க்கு உணவளித்தல். 22வது கேள்வி, கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூட்டு மூங்கில். 23வது கேள்வி, கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடிகளை குறிப்பிடும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 24வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பனைமரம். 25வது கேள்வி, நல்லியாழ் மரப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என பாணர்களை பற்றி கூறும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. 26வது கேள்வி, 5 முகங்களை உடைய தோல் கருவி எது? ஆன்சர்
ஆப்ஷன் பி குடமுழா. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 27வது கேள்வி, கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல் இருப்பதாக கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். இசைக்கருவிலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா 28வது கேள்வி, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவாய் என்று சங்கை பற்றி கூறும் நூல். திருப்பாவை. 29வது கேள்வி, கலை உனக்கிழிந்த முழுவமருள் பெரும்பழம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. 30வது கேள்வி, 14 நரம்புகளை கொண்ட யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி சகோட யாழ். 31வது கேள்வி, தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 32வது கேள்வி, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 வகைப்படும். இது 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 வகைப்படும். ஓகேவா. ஸோ அடுத்ததான் 33வது கேள்வி, மலைவீழ் அருவி என்னும் தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை. ஆன்சர் ஆப்ஷன் டி 5ஆம் வேற்றுமை தொகை. 34வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 5 1 2. 35வது கேள்வி, பண்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று மூவேந்தர்களை பற்றி கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 36வது கேள்வி, கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியில் கரை சேர்க்குந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. 37வது கேள்வி, நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு. 38வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா மேற்கோள்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். அடுத்த 39வது கேள்வி, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி நீலகிரி. 40வது கேள்வி, சின்னாலப்பட்டி சுங்குடு செயல்களுக்கு புகழ்பெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். 41வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி திருப்பூர். 42வது கேள்வி, இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேலம். 43வது கேள்வி, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தாலமி. 44வது கேள்வி, தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் அதிகம் உள்ள மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி திருப்பூர். 45வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 1 2. 46வது கேள்வி, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி சேலம். 47வது கேள்வி, கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். 48வது கேள்வி, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 வகைப்படும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்ததான் 49வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 3 2 1. 50வது கேள்வி, மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி நாச்சியார் திருமொழி. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். அவ்வளோதான் கைஸ், 50 கேள்விகள் முடிந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.